ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our Cumin சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி டேஸ்டியான புடலங்காய் கூட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய், வெங்காயம், அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி. உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி. அடுத்து தேங்காய், வெங்காயம், சீரகம், மஞ்சள், இது 4ஐயும் போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கூட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து கடலைப்பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்ல டேஸ்ட் அதிகப்படுத்தும். கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயத்தோட கலர் நல்ல சிவப்பு கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூளை போட்டு வதக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூளை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். அடுத்து நீங்கள் கல்லுப்பு, உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி நல்ல மசாலாவோட வாடை, பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. புடலங்காவை போட்டு நல்ல கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம், சீரகம், மஞ்சள், இதோட மிக்ஸாக அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.